இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி இந்த தனுசு ராசிக்கு செய்யும் யோக பலனும் இருக்குன்னா சுக்கிரன் இல்லாமல் இல்லை. உங்கள் ராசியில் சுக்கிரனுங்கிற புராட நட்சத்திரம் இருக்கா? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம், உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி சேர்க்கை, 7-10க்குரியவர் புதன், 6-11க்குரிய சுக்கிரன், சந்திரன் வேறு வருவார். ஒரு யோகமான, ஆனால் ரொம்ப டீட்டெயிலிங்க. இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெஃபர் பண்ணுற அளவுக்கு நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில், கிரகங்கள் பற்றி, கிரக சேர்க்கைகள், கோச்சார கிரகங்கள் எப்படி பண்ணுது, தசாபுத்தி எப்படி, அதுக்கு நான் கையிருப்பு பொருளாதாரம் இருக்கும். நிறைய பேர் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுமா, மேலே போக முடியுமா, அப்போ பண்ணக்கூடிய அது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியதுங்க. என்ன சொல், உங்கள் ராசியில் நீச்சம் அடையிறது 10ஆம் அதிபதி தான் நீச்சம் அடைகிறார். அப்போ அந்த இடத்துல கார் பார்க்கிங் அப்படின்னா சுக்கிரன், அந்த சுக்கிரனை உச்சப்படுத்தும் போது நீச்சபங்க ராஜயோகம் கான்செப்ட், அந்த கான்செப்ட். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி இந்த தனுசு ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? சுக்கிரன் எப்படி சார் யோக பலன் செய்யும்? இவர் தேவகுரு அசுரகுரு இதான கேள்வி. செய்ய போகிறார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி அவர் தான். லாபம் இருக்குன்னா சுக்கிரன் இல்லாமல் இல்லை. உங்கள் ராசியில் சுக்கிரனுங்கிற புராட நட்சத்திரம் இருக்கா? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம், உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி சேர்க்கை, 7-10க்குரியவர் புதன், 6-11க்குரிய சுக்கிரன், சந்திரன் வேறு வருவார். ஒரு யோகமான காலகட்டம். இது ஆண் பெண் இருவருக்கும் வளர்ச்சி வருகின்ற காலகட்டம். எதெல்லாம் ப்ளஸ்ஸு, எதெல்லாம் கவனமாக இருக்கணும், அப்படி தெளிவாக பிரித்து பார்த்துருவோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி குறிக்கோளை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி. எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இவங்களுக்கு நாலேஜ் இவங்களுக்கு உதவி செய்யும். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. தனுசு ராசிக்கு அது மாதிரி தான். இவங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன், இவங்களுக்கு பழகின விதங்கள், பேசும் தன்மைகள் இதுவே சிறப்பாக இருக்கும். சார் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரகம், ஒரு குறிப்பிட்ட நாளில் 5 கிரகம் அமாவாசை எப்பெல்லாம் சேரும். மிகப்பெரிய யோகங்க. முதல்ல பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, வாக்கு ரீதியாக இப்படி நிறைய விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். முதல்ல குடும்பத்து விஷயத்தை பேசிட்டு போவோம். குடும்ப ரீதியாக நிறைய மாறுதல்கள் உண்டு. ஃபஸ்ட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட காய்கட்டம். ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தைக்கு எனக்கு மரியாதை கம்மியாக இருக்குது, ரெஸ்பெக்ட் கம்மியாக இருக்குது, கையிருப்பு பணம் குறைவாக இருக்குன்றது கையிருப்பு பணம் அதிகரிக்கும், மரியாதை கிடைக்கும். உங்கள் சொன்ன சொல் உலகமெங்கும் பரவக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேர் மேடை பேச்சு நடக்க, நிறைய பேர் பாட்டு சம்மந்தப்பட்டது கலந்துக்க, இது எல்லாமே நடக்குங்க. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ சார் வேலை சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது? வேலையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல நேரம். மாறுதல் ட்ரை பண்ணலாம், வேறு ஜாப்பு ட்ரை பண்ணுறேன், லாபம் கிடைக்குமா, ஒரு இடம் விட்டு வேறு இடம் போகலாமா, இந்த மாதிரி பல மாறுதல்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அப்படி மாற்றம் ஏற்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மாறுதல் ஏற்படும். அந்த மாறுதல் உங்களுக்கு சுப நிகழ்வாக இருக்கும். இது உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போக வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆனால் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கணும். ஏன்னா உங்கள் சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக தேவை. அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய காலகட்டம். ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. சார் உள்ளூரா வெளிநாடா வெளியூரா? இது லக்ன ரீதியாக பார்க்கணும். வேலை மாறுதல் உண்டு, அது சொல்லிடலாம். இப்போ உங்கள் ராசிக்கு சந்திரன் எங்கே இருக்குது, 9ஆம் அதிபதி எங்கே, 12ஆம் அதிபதி எங்கே, இதெல்லாம் பார்க்கணும். இந்த லக்ன ரீதியாக பார்க்கும்போது தசாபுத்தி அடுப்பில் சொல்லிடுறான். சார் வெளிநாட்டு வகை யோகம்னு சொல்லிடுறோம். ஏன் எல்லா காலத்தும் வெளிநாடு இல்லாமல் குறிப்பிட்ட காலம் மட்டும் போயிட்டு வந்துடுறாங்க? இப்போ ஏதோ ஒன்று நிர்ணயிக்குது. கோச்சாரமாக தசாபுத்தியாக, தசாபுத்தி வலிமை அதிகம், கோச்சாரம் அடுத்தது. அப்போ வெளிநாட்டு வகை யோகம் உண்டு, அதை பார்த்து பண்ணணும். சார் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் மட்டும் நான் சொல்ல வேண்டியது, செகண்ட் ஹேண்டு வீடு கட்டின வீடுனா ஓகே. புதிய வீடுகள் கட்டுவது கவனமாக இருக்க வேண்டிய ராசி இது. லக்ன ரீதியாக பார்க்கணும். அப்போ உங்கள் பேரில் இல்லைன்னா பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் பேரில் கூட போட்டு பண்ணலாம். ஏன் அப்படின்னா நாளில் சனி வரும் காலகட்டத்தில் பழைய வீடு ஒத்துக்கும், புது வீடுங்க அவ்வளோ பண்ணாது. அப்போ தவறான வீடாக மாற்றிடுவீங்க. அப்போ அதுக்கு பரிகாரங்கள் பண்ணியும், சாந்தி பரிகாரங்கள் பண்ணிட்டோ பண்ணணும். இல்லை என்றால் பார்க்கணும். இதே வண்டி வாகனங்கள் இடம் பார்க்குறீங்க, காரு பார்க்குறீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்னா ஓகே, புதுசுனா பார்க்கணும். இதுக்கு ஒரு ஆப்ஷன்லாம் சொல்லுவோம். அப்போ வேறு வழி இல்லை, நான் வாங்கி தான் ஆகணும்னா பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் இதை பார்த்துட்டு தான் பண்ணணும். ரைட். உங்கள் பழைய வீடு பராமரிப்பு நடக்கும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. இப்போ அங்கே தாயின் உடல்நிலை, உங்களின் உடல்நிலை. உங்களுக்கு சளி சேரும்பாங்க சார்.
லங்ஸில் சளி சேரும். இப்போ குளிர்காலமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வெளியே போகும்போது பார்த்து போங்க. சளி சேரும் காலகட்டங்கள். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்த்து சாப்பிட வேண்டியது. ஒரு சில உணவுகள் ஒவ்வாமை, அலர்ஜி கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. இது இருக்கிற விஷயத்தை சொல்லிட்டோம். இந்த ஹெல்த்தை பற்றியும் பார்ப்போம். உங்கள் ராசிக்கு இப்போ ப்ளஸ் பாயிண்ட், சினிமா துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் இருக்கிறவங்க யோகங்கள். சார் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். கையில் அட்வான்ஸ் வாங்க நேரம். சினிமா, சீரியல், மீடியாவுக்கு அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு பிறக்கின்ற காலகட்டம். முயற்சி பண்ண, ஆனால் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கணும். ஆனால் வேலை டைட்டாக இருக்கும். இது முடிஞ்ச அடுத்தடுத்து போகும். பண்ண வேண்டிய காலகட்டம். நிறைய இந்த டப்பிங், 2ஆம் இடம் டப்பிங் வாய்ஸ் கொடுக்கறது, சிங்கிங் கொடுக்கறது, இவங்களுக்கெல்லாம் நல்ல நேரமாக வந்திருக்கிறது. பார்க்கலாம். அப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, சார் ஷேர் மார்க்கெட், இப்போ நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போகும்? ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாக டே ட்ரேடிங் நான் யாருக்கும் ரெஃபர் பண்ணுறதில்ல. அது ரொம்ப மினிமமாக தான் வருது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பர். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு. இதெல்லாம் பண்ணலாம், லாபம் எடுக்க முடியும். இது உண்டு. மருத்துவம் சம்மந்தப்பட்ட டாக்டராக இருக்கிறவங்க, மெடிசன் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லாயிருக்கு. இதில் மெடிக்கல், கட்டடம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பை அண்ட் செல்லுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குது. நான் பிஸ்னஸ்க்கு வருவோம். நான் திருமணம் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி பிஸ்னஸை முடிச்சுட்டு வரேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிமையாக எழுதியிருக்குது. ஆனால் ரொம்ப டீட்டெயிலிங்காக இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெஃபர் பண்ணுற அளவுக்கு. நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில், கிரகங்கள் பற்றி, கிரக சேர்க்கைகள், கோச்சார கிரகங்கள் எப்படி பண்ணுது, தசாபத்தி எப்படி இணையுது, டிவிஷனல் சார்ட் என்ன, இதை பற்றிலாம் எழுதியிருக்கேன். வேதத்தின் கண் சொல்கிறோம். அப்போ வேதத்தின் கண்ணை தவிர மற்ற விஷயங்கள் எல்லா டீட்டெயிலும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள். இது ஜோதிட குருமார்கள் நிறைய பேர் ரெஃபர் பண்ணி வாங்கினவங்க என்கிட்ட பேசுகிறீங்க. நன்றி, தேங்க்ஸ் ரிவ்யூ போட்டதுக்கும். ரைட். இப்போ சார் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. இந்த ராசிக்கு பிஸ்னஸில் ஒரு பண்ணணும், பிஸ்னஸில் டெவலப் பண்ணணும், ஒரு யோகம் காலகட்டமாக இருக்குது. பட் கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல வாய்ப்பாக கொடுக்கும். அதுக்கு நான் கையிருப்பு பொருளாதாரம் இருக்கும். நிறைய பேர் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுமா, மேலே போக முடியுமா? அப்போ பண்ணக்கூடிய அது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியதுங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டிய டீட்டெயிலிங் தான். 10ஆம் இடத்து சனி பகவான் வரும் காலகட்டத்தில் லாபத்தை குறைத்து நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணணும். பழையன கழிதல், புகுதல் இந்த ராசிக்கு தான். ஏன்னா சனி பார்த்தாலே அங்கே பழசுன்னு அர்த்தம். பழைய விஷயங்களை தூக்கி போட்டுட்டு மாற்றணும். சனி நீதிமான். அங்கே கணக்கு வழக்குகள் இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துவிடும். இப்போ சரியான காலகட்டமாக இருக்குது. பழைய பொருட்கள் போட்டு ஒரு பெயிண்ட் மாதிரி அடித்து, இல்லை ஒரு சுண்ணாம்பு மாதிரி அடிச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். உங்கள் ராசிக்கு எப்போவுமே கார் பார்க்கிங் கரெக்டாக அமையணும். கார் பார்க்கிங் அமைந்தவங்களுக்கு பிஸ்னஸ் அமையும். இதுதான் சூட்சம். இந்த ராசி பொதுவாக இன்றைக்கி காலகட்டம் கார் பார்க்கிங்லேயும் பிஸ்னஸ் இல்லை. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 4ஆம் அதிபதி. இதான் உங்கள் ராசியில் நீச்சம் அடையிறது 10ஆம் அதிபதி தான் நீச்சம் அடைகிறார். அப்போ அந்த இடத்துல கார் பார்க்கிங் அப்படின்னா சுக்கரன், அந்த சுக்கரனை உச்சப்படுத்தும்போது நீச்சபங்க ராஜயோகம் கான்செப்ட், அந்த கான்செப்ட் அது ரேட்டில் கொடுப்போம். ரைட். இப்போ நிறைய பேர் வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று படிக்க, பசங்க கொஞ்சம் ஹாஸ்டல் தங்கி படிக்க இதெல்லாம் பெட்டராக இருக்கும். 10th +2 இவங்களுக்கு பெட்டர். அதில் காலேஜில் படிக்கிறவங்க படித்து முடித்து கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடணும். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுகிற நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் வாய்ப்புகள் உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். நீட் என்ற எக்ஸாம் கிளியர் ஆகும். வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தீங்க உள்ளே என்ட்ரி ஆக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது கோல்டன் டைம். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இது மாற்று கருத்து இல்லை. இப்போ ஒரு திடீர் யோகம், ஒரு புதையல் யோகம் மாதிரி, புதையல் யோகம்னா புதையல் தோன்றதில்லை, அது மாதிரி திடீர்னு ஆப்பர்ச்சுனிட்டி அது மாதிரி கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி இங்கே வரனால இந்த ராசிக்கு பொதுவாகவே ஒரு யாராவது கை டக்குன்னு தூக்கி விட்ருவாங்க, பண்ணலாம். இந்த ராசி இப்போ எதில் கவனமாக இருக்குன்னா தாய் தந்தைன்னு உடல்நிலைகள், தொலைதூர பயணங்கள் வாய்ப்பு வரும். சரியாக பயன்படுத்திக்க வேண்டும். இந்த நேரத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த செக்லீஃப் கொடுக்குறதெல்லாம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா சார் இதெல்லாம் சொல்லிவிட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்லணும் இல்லையா? இந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துக்கங்க. லாபங்கள் நிறைய இருக்குது. 2ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கிறனால இது அத்தனையும் ப்ளஸ்ஸுங்க. ஒன்று 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண் பல் தொந்தரவை பார்க்கணும். இந்த நேரத்தில் தான் கண் பல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு சூடான வார்த்தைகளாக இருக்கும். செவ்வாய் உச்ச கிரகங்கள் இருக்கு இல்லையா, மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கள். ஒரு சில இடத்துல ஹர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரீசன் நீங்களாகவும் இருக்கலாம். இதை உணர்ந்து விட்டால் ஜெயித்து விடலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு சுவாமி மலை ரொம்ப நல்லாயிருக்கும். பிரணவ மந்திரம் ஓம்ங்கிற மந்திரம் திருப்பி கேட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.